பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோங்க. நிறைய பேர் எனக்கு நிரந்தரமான வேலை இல்லை, ஒரு நல்ல வேலை இல்லை, அரசாங்க வேலைக்காக பல ஆண்டுகளாக நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு வேலை கிடைக்கல, இப்படி சொல்லுகிறவர்கள் உண்டு. உங்களுக்கான கவர்மெண்ட் ஜாபுக்காக, அதே நேரத்தில் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை இருந்தால் போதும்னு சொல்லுகிறவர்களுக்கு, அந்த வேலைக்காக, வேலையே இல்லைன்னு சொல்லுகிறவர்களுக்கு ஒரு நல்ல வேலை உண்டாகும்படியாக இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு சாதாரணமான ஆண்டு அல்ல. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிமையின் ஆண்டு. இந்த 2026 உங்களுக்கு ஒரு செழிப்பின் ஆண்டு. இந்த 2026 உங்களுடைய வேலை காரியங்களில் நீங்கள் அற்புதங்களை காண்கிற ஆண்டு. உங்களுடைய வேலை சூழ்நிலைகள் எல்லாம் மாறக்கூடிய ஆண்டு தான் இந்த 2026ஆம் ஆண்டு. இந்த ஆண்டில் அது இப்போ ஆரம்பத்திலேயே நடக்க போகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்காக அப்ளிகேஷன் போட்டு எக்ஸாம் எல்லாம் எழுதி அந்த லிஸ்ட்டு காத்திருப்போர் பட்டியலில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னும் வரலன்னு சொல்கிறீங்களா? இதனால் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய காத்திருப்புகள் எதுவுமே வீணாய் போகவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கை டெம்பரரி ஜாப்லேயே அது நிற்கப் போவது இல்லை என்று சொல்லுகிறார். உங்களுடைய வேலை அது கான்ட்ராக்ட் ஜாப்லேயே முடங்கி இருக்க போவது இல்லை, தாமதத்திலேயே நிலை நிற்கப் போவது இல்லை. வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தின் புத்தகம் 75:6 7 பார்க்கிறோம், கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வனாந்தர திசையிலிருந்தும் ஜெயம் வராது. தேவனாகிய கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை உயர்த்துகிற தேவன் உன்னை உயர்த்த போகிறார் சகோதரா, உன்னையே உயர்த்த போகிறார் சகோதரி. நீ உயர்வை காண போகிறாய். உனக்கான ஜெயம் அது கர்த்தரிடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. செலக்ஷன் கமிட்டியில இருந்து உனக்கான ஜெயம் வரப்போறது இல்லை. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது, ஆகலைங்கிறதுனால உனக்கான ஜெயம் வரப்போறது இல்லை. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை நீ யூஸ் பண்ணி ஜெயம் பெறப்போவது இல்லை. கர்த்தரே உன்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். 2026 அரசு வேலை உங்களுடைய சாட்சியாக மாறுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வேலையில் ஏற்கனவே இருக்கிறவர்களுக்கு ப்ரமோஷன் உண்டாகிறது. ப்ரமோஷன் உங்களுக்கு சாட்சியாக மாறுகிறது. உங்க குடும்பம் சந்தோஷமாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்போதே உங்களுடைய இருதயத்தை திறந்து ஜெபியுங்கள். இந்த ஜனவரி மாதத்திலேயே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். தேவன் கடைசி நிமிட அற்புதங்களை செய்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த ஜெபங்களை பார்க்கறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கான வேலையை குறித்த, வாழ்க்கை குறித்த, எதிர்காலத்தை குறித்த, சரீரத்தை குறித்த, இப்படி உங்கள் வாழ்வியல் சம்பந்தமான சகல பகுதிகளுக்கும் தேவையான வல்லமையான ஜெபங்களை நீங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நாம் ஜெபிக்கலாம். என்னோடு இணைந்து கொண்டு, என்னுடைய விசுவாசத்தோடு இணைந்து கொண்டு, அரசு வேலை அல்லது உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதமான வேலை உங்கள் கைக்கு வருகிறது என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபியுங்கள். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, 2026 இந்த ஜனவரி மாதத்திலேயே நாங்கள் அரசு வேலை அல்லது ஒரு நல்ல வேலைக்காக ஆண்டவரே காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் சொல்லி இருக்கீங்க, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்னு நீங்க சொல்லி இருக்கீங்களே. அருமை பிள்ளைகள் உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தை நினைக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் தங்களுடைய வழிகள் எல்லாவற்றிலும், தாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும், தங்களுடைய எண்ண ஓட்டங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா உம்மை நினைத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்போ நீங்க அவங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய
வழிகளையும் உங்கள் பாதைகளையும் செவ்வைப்படுத்துகிற ஆண்டு. இயேசுவின் நாமத்தினாலே கோணலும் மாறுபாடுமான பாதைகள் விலகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அருமை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, போகும் திசை தெரியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை குறித்த ஆண்டவரே ஒரு பயத்தோடும் கவலையோடும் போகும் தூரம் வெகு தூரமாய் இருக்கிறதே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே வனாந்தரத்தில் வழி உண்டாவதாக, அவாந்தர வெளியில் ஆறுகள் உண்டாவதாக, செழிப்பு உண்டாவதாக, வேலை உண்டாவதாக. கர்த்தாவே, செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாத்திலையும் உங்க கரங்கள் செயல்படுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்டர்வியூ ரூம்ஸ்ல ஆண்டவரே உம்முடைய அந்த தெய்வீக ஃபேவர் அருமை பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, கவர்மெண்ட் ஜாபுக்காக அல்லது பிரைவேட்ல ட்ரை பண்ணுகிற அந்த வேலைகளுக்காக எழுதிய தேர்வுகள் ஆண்டவரே, அந்த வெயிட்டிங் லிஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட், ஆண்டவரே சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இவை ஒவ்வொன்றிலும் உம்முடைய தயவு முன் செல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே கர்த்தருடைய அபரிமிதமான தயவை நான் கட்டவிழ்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அபரிமிதமான தயவு சகோதரா உன் மீது இறங்கி வருகிறது. சகோதரி, உன் மீது கர்த்தருடைய அபரிமிதமான தயவு இறங்கி வருகிறது. உனக்கான கவர்மெண்ட் ஜாப், உனக்கான நிலையான வேலை, உனக்கான ஆசீர்வாதமான வேலை, எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அந்த ஆசீர்வாதமான வேலை, ஐடி ஜாப், இன்னும் என்னெல்லாம் வேலைகளை எதிர்பார்க்கிறீங்களோ, ஃபாரின் போறதுக்கான வேலைகள், இப்படி என்னெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அதற்கான வாசல்கள் திறக்கப்படுகிறது, அதற்கான ஃபேவர் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு முன்பதாக ஃபேவர் கடந்து செல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே காட்ஸ் ஃபேவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறது. மனிதர்களுடைய கண்களில் உங்களுக்கு தயவு உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நான் சொல்லுகிறேன், எல்லா தாமதங்களும் உடைக்கப்படுவதாக. அருமை பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கோ அல்லது நல்ல வேலை கிடைப்பதற்கோ காணப்படுகிற எல்லா தாமதங்களும் உடைக்கப்படுவதாக. ஒருத்தர் கூட எனக்கு வேலை இல்லைன்னு வீட்டில் உட்கார்ந்து இருக்க கூடாது. அதே போல ஒருத்தர் கூட ஆண்டவரே கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுகிற பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் ஜாப் இல்லாமல் போகக்கூடாது. எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் உண்டாவதாக. வேலை எதிர்பார்க்கிறவர்களுக்கு நல்ல வேலைகள் உண்டாவதாக. எல்லா தாமதத்தையும் நான் உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விதமான அந்த ரிஜெக்ஷன் சைக்கிள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எல்லா கர்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷனை நான் உடைக்கிறேன். கர்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் சைக்கிளை நான் பிரேக் பண்றேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிற வார்த்தையே இனி இவர்கள் கேள்விப்படக்கூடாது. வேலை சம்பந்தமாக நெக்ஸ்ட் டைம்ங்கிற வார்த்தை இல்லாதபடிக்கு இன்று, இப்பொழுது என்கிற நவ் என்கிற மாற்றம் உண்டாகிறது என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா, எல்லா வேலை சம்பந்தமான, கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தமான, ஆண்டவரே பொருளாதார சம்பந்தமான எல்லா விதமான தலைமுறை சாபங்களையும் இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் நான் உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலும் உம்முடைய கிருபையை அருமை பிள்ளைகளுக்கு நான் கட்டவிழ்கிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 90:17 படி ஆண்டவரே, உம்முடைய பிரியம் அருமை பிள்ளைகளின் மேல் காணப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இவர்களுடைய கைகளின் கிரியைகளை இவர்களிடத்தில் நீர் உறுதிப்படுத்துகிறீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இவர்களுடைய கைகளின் கிரியை இவர்களிடத்தில் உறுதிப்படுத்தப்படுவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் எழுதிய அப்ளிகேஷன் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, இவர்களுடைய பெயர்கள் ஃபைனல் லிஸ்டில் கடந்து வருவதாக. ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவர்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா சீனியாரிட்டி டிலேவை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எல்லா ஃபைல் ஹோல்ட கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எல்லா அன்ஃபேர் பிளாக்கிங்கை நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவை விலகட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 84:11 படி ஆண்டவரே அப்பா, நீர் அருமை பிள்ளைகளுக்கு சூரியமும் கேடகமுமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையையும் மகிமையையும் நீர் அருமை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை நீர் கட்டளையிடுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 2026 ஆண்டில் ஆண்டவரே இவர்கள் டெம்பரரி ஜாப்ல இருக்க போறது இல்ல, பெர்மனன்டான ஜாப்ல பெர்மனன்டாக உயர்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கான்ட்ராக்ட்ல இல்ல, கன்ஃபர்மேஷனாக மாறுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த ஜனவரி மாதம் ஆண்டவரே அப்பா, பிரைவேட்ல ஆகட்டும் கவர்மெண்ட்ல ஆகட்டும் அருமை பிள்ளைகளுக்கு ஆஃபர் லெட்டர் கடந்து வருகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த மாதத்தில் ஆஃபர் லெட்டர் அருமை பிள்ளைகளுக்கு கடந்து வருவதாக என்று சொல்லுகிறோம்.
இயேசுவின் நாமத்தினாலே மெசேஜ், கால், இமெயில் எந்த வழியிலே ஆகிலும் நற்செய்தி அருமை பிள்ளைகளுடைய வீட்டிற்குள் இன்று நுழைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மெசேஜ் மூலமாகவோ, கால் மூலமாகவோ, இமெயில் மூலமாகவோ அல்லது போஸ்டல் மூலமாகவோ எந்த வகையிலாகிலும் அருமை பிள்ளைகளுக்கு இப்பொழுது நற்செய்தி கடந்து வருவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். இனி எந்த விதமான வேலை இல்லாத நிலையும் இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம், இன்ஃபீரியாரிட்டி இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே அப்பா, எந்த விதமான பொருளாதார நிந்தைகளும் அவமானங்களும் இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த ஆண்டு அரசு வேலை உண்டாகிறது அல்லது அருமை பிள்ளைகளுக்கான ஏற்ற நல்ல வேலை உண்டாகிறது. அதற்கான வேலைக்கான சாட்சியின் ஆண்டு என்று நாங்கள் சொல்லுகிறோம், உயர்வின் ஆண்டு என்று சொல்லுகிறோம், நிலையான வாழ்வின் ஆண்டு என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இதை நாங்கள் தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு வேலை வருகிறது, நியமனம் உறுதியாகிறது, உயர்வு தாமதமில்லாமல் நடக்கிறது. வேலை வருகிறது, நியமனம் உறுதியாகிறது, உயர்வு தாமதமில்லாமல் நடக்கிறது. இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அரசு வேலை ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாப் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணுங்க. ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியத்திற்காகவும் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் தயவு செய்து நீங்களும் ஜெபியுங்கள். இந்த ஊழியம் ஜெபம், வார்த்தை, வல்லமை, அபிஷேகம், ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியம் என்று நீங்கள் நம்பினால் இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராக இணைந்து கொண்டு மாதம் தோறும் ஒரு காணிக்கையை விதைக்கிறேன் என்று சொல்லி ஒரு விசுவாச விதையை விதைக்க ஆரம்பியுங்கள். அப்படி விசுவாச விதையையும் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் விதைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஏராளமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பங்காளர்களுக்காக நாங்கள் தினமும் பலமுறை நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் உங்களை ஆசீர்வதிக்கும். ஸ்கூல் ஆஃப் பிரேயர்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நடைபெறுகிறது. அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண விரும்புகிறவர்கள் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஜெப விண்ணப்பங்களை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணுக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.